ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹசி ஃபேஷன். இன்றைக்கி வீடியோவில் ஒரு பட்டு ப்ளவுஸ் எப்படி நம்ம கட் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். இது ஆரி ஒர்க் போட்ட பட்டு கிளாத். ஸோ இதோட ஆரி ஒர்க்கோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. வாங்க இந்த பட்டு ப்ளவுஸ் எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ இதுதான் அந்த கிளாத்து. அதில் ஆரி ஒர்க் டிசைன் போட்டிருக்கு. ஃப்ரண்ட் நெக், பேக் நெக், அதுமாதிரி ஸ்லீவ் எல்லாமே போட்டிருக்காங்க. ஸோ அந்த கிளாத்தோட வெளிப்பக்கத்துக்கு மேலே நம்ம லைனிங் கிளாத்தை என்ன அளவில் வேணுமோ அந்த அளவில் கட் பண்ணி அதுக்கு மேலே நம்ம வச்சுருக்கோம். வைக்கும்போது அந்த நெக் போர்ஷனோட சென்டரும் நம்ம கட் பண்ண நெக் போர்ஷனோட சென்டரும் மேட்ச் ஆகுறது மாதிரி கரெக்டாக கிளாத்தை வச்சு அதுக்கு மேலே நாம் பின் பண்ணிக்கணும். பின் பண்ணும்போது கரெக்டாக பார்த்து பின் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு ஸ்டிச் பண்ணும்போது அந்த கிளாத் நமக்கு மூவ் ஆகாத மாதிரி இருக்கும். பாருங்கள், அடியில் டிசைன் இருக்குது, அதுக்கு மேலே கரெக்டாக நமக்கு மேட்ச் ஆகிறது மாதிரி நாம் லைனிங் கிளாத்தை வச்சு நம்ம பின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நாம் பின் பண்ணிவிட்டு இதுக்கு அடியில் இருக்க டிசைனோட அந்த ஜரி த்ரெட் வச்சு ஸ்டிச் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கு மேலே நம்ம நம்மளோட நெக் ஷேப்புக்கு ஏத்தாக்கில் ஸ்டிச்சஸ் கொடுக்கணும். ஆரி ஒர்க் போட்ட இடத்த நாம் ஸ்டிச் பண்ணும்போது எப்பவுமே சிங்கிள் ஃபுட் போட்டு தான் ஸ்டிச் பண்ணணும். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஸ்டிச் நெக்கில் போட்டுட்டு அதுக்கப்புறம் நமக்கு தேவையான கிளாத்தை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். நெக் போர்ஷனையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் நம்ம கர்வ் கரெக்டாக வர்றதுக்காண்டி அந்த நெக்கில் ஒரு கட் கொடுத்துக்கணும். இந்த மாதிரி ஃபுல் நெக்கும் நம்ம இந்த மாதிரி கட் கொடுத்துக்கணும். கொடுத்துட்டு இதை இந்த மாதிரி விரித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசைன் கரெக்டாக தெரியுதான்னு பார்த்துக்கணும். பாருங்கள், இனி அடுத்தது கிளாத்தை இந்த மாதிரி மடித்து வச்சு நம்ம ஒரு படிமான தையல் போட்டுக்கணும். ஏன்னா நம்ம லைனிங் கிளாத்தையும் நம்மளோட வெளிப்பக்கத்தையும் சேர்த்து வச்சு நம்ம ஸ்டிச்சஸ் கொடுக்க மாட்டோம். அதனால படிமான தையல் மட்டும் நெக்கில் சுற்றி போட்டோம்னா நமக்கு இந்த மாதிரி பர்ஃபெக்டாக கிடைக்கும். அடுத்தது ரிமைனிங் போர்ஷனை நம்ம லைனிங் கிளாத்து கூட சேர்த்து வச்சு தச்சுக்கலாம். அடுத்தது இதே மாதிரி நம்ம பேக் நெக் எப்படி ஸ்டிச் பண்ணோமோ அதே மாதிரி நம்மளோட ஃப்ரண்ட் நெக்கையும் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும். இந்த லைனிங்கை நம்ம நம்மளோட ஷேப்புக்கு ஏத்தாக்கில் கட் பண்ணால் மட்டும் போதாது, நெக் போர்ஷனே நான் இதில் கட் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் நெக்கை கட் பண்ணாமல் நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு ஃபைனலாக கட் பண்ணவும் செய்யலாம். நான் ஃபஸ்ட்டு நெக்கை கட் பண்ணியே இதில் ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். இன்னொரு வீடியோவில் நெக் கட் பண்ணாமல் எப்படி ஸ்டிச் பண்ணணும்னு காட்டுறேன். பாருங்கள், ஒரு ஸ்டிச் கொடுத்ததும் நம்ம அந்த ஃப்ரண்ட் போர்ஷனுக்கு தேவையான கிளாத்தை நாம் கட் பண்ணி எடுத்திருக்கோம். இனி இதையும் அதே மாதிரி நம்ம படிமான தையல் போட்டு இதை பக்கம் மாற்றி எடுத்துக்கணும். படிமான தையல் போட்டாதான் நமக்கு கரெக்டாக உள்ள இருக்க லைனிங் வெளியே வராமல் இருக்கும். ஸோ அதுக்கு தான் நம்ம இந்த படிமான தையல் போடுறோம். போட்டுட்டு நம்ம ரிமைனிங் கிளாத்தை நம்ம நம்மளோட மெயின் கிளாத்து கூட சேர்த்து வச்சு தைக்கும் போது லைனிங் பீஸ் வெளியே வராது. அடுத்தது நம்ம ஸ்லீவ் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸ்லீவுமே அதே மாதிரி நம்மளோட சைஸுக்கு ஏத்தாக்கில் ஷேப்புக்கு ஏத்தாக்கில் நம்ம ஸ்லீவை கட் பண்ணி வச்சுட்டு அந்த நம்மளோட மெயின் கிளாத்தோட நல்ல பக்கத்துக்கு மேலே நம்மளோட லைனிங் பீஸை வச்சு ஒரு ஸ்டிச் கொடுத்துக்கணும். அந்த ஸ்லீவோட பாட்டம் போர்ஷனில் நம்ம ஸ்டிச் கொடுத்து அப்புறம் படிமான தையல் போட்டுட்டு அப்புறம் பக்கம் மாற்றி எடுக்கணும். பக்கம் மாற்றி எடுத்துட்டு தான் நாம் இதை கட் பண்ணி நமக்கு எவ்வளோ கிளாத் வேணுமோ அந்த கிளாத்தை நம்ம கட் பண்ணி எடுக்கணும். பாருங்க, இந்த மாதிரி எடுத்தாச்சு. இனி அடுத்தது நாம் இதை கட் பண்ணி ஸ்லீவுக்கு எடுத்துக்கலாம்.
கட் பண்ணும்போது பின் வச்சுட்டு நம்ம வந்து கட் பண்ணணும். அப்போ தான் நமக்கு வந்து கிளாத் வந்து இப்போ பாருங்கள், நான் வந்து ஃப்ரண்ட் பீஸ் ரெண்டுமே நம்ம வந்து தச்சு எடுத்திருக்கேன். அடுத்தது பட்டி பீஸும் நான் வந்து தச்சு எடுத்துட்டேன். நார்மலாக நம்ம ப்ளவுஸ்க்கு எப்படி பட்டி பீஸ் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுவோமோ அதே மாதிரி ஸ்டிச் பண்ணியாச்சு. அடுத்தது ஃப்ரண்ட்டில் உள்ள டாட் போர்ஷன். ஸோ அதுக்கு இந்த மாதிரி 3 டாட்டையும் ஃபர்ஸ்ட் நாம் மார்க் பண்ணிக்கலாம். இந்த சென்டர் டாட் வந்து நாம் மொத்தமாக 3 இன்ச் இருக்கிற மாதிரி எடுத்திருப்போம். பாருங்கள், இப்போ வந்து டாட் வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. அடுத்தது மேலே உள்ள போர்ஷனையும் பட்டி போர்ஷனையும் சேர்த்து வச்சு நாம் ஸ்டிச் கொடுத்துக்கலாம். ஸோ இதை மாதிரி அந்த பக்கத்தையும் நாம் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும். பாருங்கள், 2 பக்கமும் நாம் வந்து ஃப்ரண்ட் போர்ஷன் முடிச்சாச்சு. அடுத்தது பேக் போர்ஷனையும் நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம வந்து நெக் ஸ்டிச் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ அதை வந்து 2 ஷோல்டரையும் சேர்த்து வச்சு நம்ம ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது 2 ஸ்டிச் கொடுத்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும். 2 பக்கமும் ஷோல்டரை நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். கீழே வந்து ஒர்க் இருக்கான்னு பார்த்து ஸ்டிச் பண்ணணும். அடுத்தது நம்ம ஷோல்டர் போர்ஷனில் நம்ம வந்து ஸ்லீவை வச்சு ஜாயின் பண்ணுறோம். ஸோ ஷோல்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு பக்கம், அடுத்தது அதே ஷோல்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இன்னொரு பக்கம் அப்படி நம்ம வந்து கொடுத்துக்கலாம். அப்போ தான் நமக்கு வந்து கரெக்டாக நம்ம எடுத்துருக்கூடிய ஷேப் வந்து சென்டர் போர்ஷன் மாறாமல் கிடைக்கும். இதே மாதிரி 2 பக்கமும் நம்ம ஸ்லீவை ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, இப்போ நான் 2 பக்கமும் ஸ்லீவை வந்து ஜாயின் பண்ணியாச்சு. இது வந்து ஹாஃப் ஸ்லீவ் டிசைன் தான். அடுத்தது பேக் நெக்கோட பாட்டம் போர்ஷனை வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி டபுள் ஃபோல்ட் பண்ணி நாம் ஒரு ஸ்டிச் கொடுத்துக்கணும். இது ஒரு 1 இன்ச் 1.5 இன்ச் கேப் இருக்கிற மாதிரி நம்ம வந்து ஸ்டிச்சஸ் போடணும். பாருங்கள், இந்த மாதிரி போட்டுட்டு அடுத்தது பேக்கில் நம்ம வந்து டாட் பிடிப்போம். ஸோ அதுக்கும் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். இது ஒரு 4 இன்ச் ஹைட்டில் நான் அந்த டாட்டை பிடிச்சிருக்கேன். பாருங்கள், டாட் முடிச்சாச்சு, ஸ்லீவ் முடிச்சாச்சு. அடுத்தது நாம் நம்மளோட எந்த சைஸில் நம்ம வந்து ப்ளவுஸுக்கு ஸ்டிச் பண்ணணுமோ அந்த பாடி ஷேப்புக்கு ஏற்றாக்கில் நம்ம இதை ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சுன்னா நம்மளோட ப்ளவுஸ் வந்து ஃபுல்லாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. பாருங்கள், இதில் வந்து டிசைன் மாறாமல் ஷேப்பு கரெக்டாக நம்ம வந்து இந்த ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஹசி ஃபேஷனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.